சூறைக்காற்றுடன் அடைமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகியிருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் இருக்கும், எந்தெந்த தேதிகள்ல என்பது குறித்து மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் பல மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரமாகி இருக்கு. எல்லா மாவட்ட மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் மழை வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நீங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் மழைக்கான அறிவிப்புகளை பார்த்துட்டு, மற்ற மாவட்டங்கள்ல எப்போ எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த மாதங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற தேதிகள் மிக முக்கியமானதா நம்ம பார்க்கப்படுது. அதனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியாது. அதனால ஒரு சில நாட்கள் மட்டும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். அதுவும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரங்கள் வரைக்கும் தான் இந்த மழையினுடைய தீவிரம் இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆகவே சூறைக்காற்றுடன் கூடிய அடைமழை பொறுத்த வரைக்கும் மார்ச் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும். தென் தமிழகத்திலிருந்து கர்நாடக கடலோர வரைக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு கேரளாவின் கடலோர பகுதிகள், கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆகவே நமக்கு தென் தமிழகத்திலிருந்து கர்நாடக கடலோரம் வரைக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கிறது. வரப்போகும் கனமழை தென் தமிழகத்தில், குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம். எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத பார்த்திடலாம். தென் தமிழகத்தில் வருகிற மார்ச் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். ஆகவே தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பா நமக்கு வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதை தொடர்ந்து தென்காசி போன்ற பகுதிகள், தேனி போன்ற மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக இந்த மழை வாய்ப்புகள் மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால எல்லா நாளுமே கனமழை அப்படிங்கிறது இல்லை, பகுதியாக நமக்கு மழை ஒதுக்கிதான் நமக்கு பதிவாகும். ஓரளவு மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். இந்த மழை வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் மழை இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. மாலை நேரங்கள் 11ஆம் தேதி மாலை நேரங்கள் முதல் மழை சற்று ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வரைக்கும் பரவலாக மழை விட்டு பதிவாகும். அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர் உள்ளிட்ட இடங்கள்ல நமக்கு பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதியிலிருந்து நமக்கு மிதமான மழையாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தை தொடர்ந்து குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, அதை தொடர்ந்து அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள், அதை தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டங்கள்ல புளியங்குடி, செங்கோட்டை, குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து வலுவான கனமழையும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டங்கள், கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு வந்து ஆங்காங்கே பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் வெப்பசலன மழை பொழிவுகள், ஆங்காங்கே இடி மழை பொறுத்தவரை உறுதியாக உண்டு. மற்ற மாவட்டங்கள்ல குறிப்பா நமக்கு வந்து பார்த்தோம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டத்திலும் மழை உண்டு. குறிப்பா விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே இன்னைக்கே நமக்கு மழை வந்துருமானா கண்டிப்பா கிடையாது. 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள அவ்வப்போது சாரல் அல்லது மிதமான மழை, வானம் மேகமூட்டம், இப்படிப்பட்ட ஒரு வானிலையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாவட்டங்கள்ல மட்டும் நமக்கு வானிலையில சில மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகவே நண்பர்களே, தொடர்ந்து நமக்கு வந்து 6 முதல் 7 மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு ரொம்பவே கணிசமாக அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மற்ற மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில, அதே மாதிரி குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர்,
திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே நமக்கு லேசான மழை வேணால் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். உதாரணமாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி புதுக்கோட்டையிலேயோ அல்லது நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகள், திருவாரூருடைய தெற்கு பகுதிகளில் இங்கெல்லாம் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே மார்ச் 11லேருந்து 20 வரைக்கும் கணிசமாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலும் 95% வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கமே பகல் நேரங்களில் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைலாம் இப்போவே 39 டிகிரி செல்சியஸ் 39.5 டிகிரி செல்சியஸ் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேலாக வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி இருக்கு. தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கணிசமாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்பவே நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் மார்ச் மாதத்திலேயே நமக்கு 40 டிகிரி செல்சியஸ்னா பார்த்துக்கோங்க. அப்போ ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் எந்த அளவுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும்னு சொல்லி அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் நமக்கு குறிப்பாக மே மாதங்களில் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் தொடர்ந்து நமக்கு வெப்பநிலையானது 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகலாம் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் உண்டு. ஏன்னா இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். உள் மாவட்டங்களில் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே 39.5 டிகிரி செல்சியஸ் நமக்கு பதிவாகிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. இது ஃபாரன்ஹீட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக தான் இந்த வெப்பநிலையும் பதிவாகிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதங்களில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் கண்டிப்பாக உருவாகும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும். ஆனால் தமிழகத்தை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா வடகிழக்கு பருவமழை இல்லை அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் ஏப்ரல் மாதங்களில் உருவாகக்கூடிய இந்த தாழ்வு பகுதிகளோ அல்லது நிகழ்வுகளோ பெரும்பாலும் ஒரிசா, மேற்கு வங்கம் மற்றும் மியான்மர் போன்ற இடங்களுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை தவிர தமிழகத்திற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. அதனால பகல் நேர வெப்பநிலை மட்டும் இனி வருகிற நாட்களில் ரொம்ப தீவிரமாக நீங்க எதிர்பாருங்க. சில சமயங்களில் நமக்கு லேசான மழை, மிதமான மழையாக அவ்வப்போது தென் மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை பதிவாகும். மற்றபடி வேறெங்கும் நமக்கு மழை கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம் லேசானது முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் சற்று கனமழை, அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள விட்டு விட்டு அவ்வப்போது கணிசமாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே 50%லேருந்து 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் ஸ்டோர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இருக்கு. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க.